தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/5/2025 சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம். இன்று காலை 10:58 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், சனி பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புன்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அல் கொடுக்கும் செல்வ நந்தின்னு நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். பொதுவாக தமிழகமெங்கும் நந்தி இருந்தாலும் விஸ்வரூப நந்தின்னு சில இடங்கள்ல இருக்கு. நந்தனாருக்காக நந்தி விலகின இடம் திருப்புன்கூர்னு வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. 1 கிலோமீட்டர் தூரத்துல நந்தனார் இருக்காரு. அங்கேருந்து பாக்குறாரு, நந்தி மறைக்குது. மலைபோல் கிடக்கும் பிள்ளாய் நீ விலகுங்கிறாரு, அது விலகிடுது. அப்படி விலகின தோட்டத்தோட இங்க இருக்கு. சமீபத்துல நான் போய் பார்த்து தரிசிச்சுட்டு வந்தேன். பொதுவாக இது மாதிரி நந்தியை கும்பிடுறதுக்கு உகந்த நாள்ல இன்றைக்கு மகா பிரதோஷம். ஆகையினாலே இன்றைக்கு நீங்கள் அதை கும்பிட்டு ஈஸ்வரனையும் ஈஸ்வரியையும் கும்பிடணும். அதுக்கு இந்த நந்தி என்ன செய்யுது அப்படின்னா, அதுக்கு நம்ம பள்ளியறை பக்கத்தில் அது இருக்கு. பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் சொற்கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தின்னு நான் எழுதியிருக்கேன். எந்த ரகசியமாக இருந்தாலும் கெட்ட கனவெல்லாம் வருதுன்னு வச்சுங்க, அந்த நந்தி காதல போய் சொன்னோம்னா அந்த கெட்ட கனவு நடக்காம நல்ல கனவா உங்களுக்கு நல்லதா நடக்க ஆரம்பிச்சிடும். கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி, கீர்த்தியுடன் குலங்காக்கும் இனிய நந்தி, வெற்றி தரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி, விதியினை கூட மாற்றிடவே விரையும் நந்தின்னு அந்த பாடல்ல கொடுத்திருக்கேன். விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் நந்திக்கு உண்டு. ஆகையினாலேதான் சிவாலயம் சென்றால் நந்தியை கும்பிடாம வரப்படாது. உள்ள நுழைஞ்சோடனே நந்தியை கும்பிடணும். கும்பிட்டு உன்னுடைய எஜமானான சிவபெருமானையும் உன்னுடைய அந்த எஜமானியான உமாதேவியையும் வணங்குகிறேன்னு சொல்லிட்டு தான் போகணுமா. ஏன்னா அதுக்கு பர்சனல் அசிஸ்டண்டாக இருக்கிறது நந்தி. நம்ம ஒரு கலெக்டரை பார்க்க போறோம், ஒரு அமைச்சரை பார்க்க போறோம்னா உதவியாளர்கிட்ட முதல்ல கேட்டுக்கிட்டு போறான். அது மாதிரி சிவனுக்கு உதவியாளராக இருப்பது நந்தி. இந்த நந்திக்கு சிவனுக்கு குறுக்கால போகக்கூடாது. நந்தி கொம்பு வழியே நாயகனை பார்க்கிற அபிஷேகம் நடக்கிற போது நந்தி கொம்பு வழியாக சிவனை பார்க்கணுமா. எல்லா அபிஷேகம் செய்யலாம். பால் அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு வாழ்வு நன்றாக வளமாக இருக்கும். பன்னீரால் அபிஷேகம் செய்தால் கண்ணீரை துடைக்கின்ற வாய்ப்பு வருமா. எண்ணியதெல்லாம் நிறைவேறும். இளநீரால் அபிஷேகம் செய்தால் எண்ணியதெல்லாம் நிறைவேறும். பச்சரிசியால் அபிஷேகம் செய்தால் கடன் சுமை குறையும். தேனால் அபிஷேகம் செய்தால் குரல் வளம் சிறப்பாக இருக்கும். மஞ்சள் பொடியால் நீங்கள் அபிஷேகம் செய்தால் நெஞ்சமகளும் வாழ்க்கை அமையுங்கிறேன். அதனாலதான் இப்ப மக்கள் கூட்டம் எல்லாம் சனி பிரதோஷம்ங்கிற போது சாதாரண பிரதோஷத்துக்கே சிவாலயம் முழுவதும் கூட்டமா இருக்கும். இன்றைக்கு சிவனையும் நந்தியையும் நீங்கள் வழிபட்டால் செல்வ நிலையும் உயரும், உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தானாக நடைபெறுகின்ற ஆற்றல் இந்த நந்தியின் அருளுக்கு உண்டு என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 10:58க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். சுகாதிபதி சந்திரன் வருவதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். 4ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன். எனவே வீடு இடம் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம். தாய் வழி ஆதரவு உண்டு. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். இந்த நாள் இனிய நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சூரியனும் புதனும் ராசியில் இருப்பதால் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. எனவே உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. எதை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் எடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி உண்டு. அரசாங்க பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். 2லே குரு இருப்பதனாலே தனவரவு தாராளமாக வருகின்ற நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியில் குரு இருக்கின்றார். 10லே சுக்கிரன் இருக்கின்றார். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். விரையாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதனாலே விரயங்கள் வரும். இருந்தாலும் சுப விரயமாக இருக்கும். பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டோ அல்லது கடமையை முன்னிட்டோ ஏதாவது இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. இன்று மாலை நேரம் நீங்கள் நந்தி வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. என்ன இருந்தாலும் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகவும் சனியும் இருப்பதனாலே சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக முன்னோர் சொத்துகளில் முறையான பங்கீடுகள் கிடைக்கவில்லை என்று நீங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள் அரசர் பிரசர்களாக இருக்கிறார்களே என்றெல்லாம் நினைப்பீர்கள். அதிலிருந்து விடுபட நந்தி வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சனி ராகு இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக கிடைக்கும். நினைத்ததை நீங்கள் முடிக்க முடியாது. தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று இதுவரை இருந்த உங்களுக்கு இன்று தட்டு தடுமாற்றங்கள் ஏற்படும். எதையும் நினைத்த நேரத்தில் செய்ய இயலாமல் போகலாம். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். மாலை நேரத்தில் நீங்கள் நந்தியை வழிபடுவது நல்லது.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 10:58 வரை சந்திராஷ்டமம். எனவே எதை செய்ய நினைத்தாலும் மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்வது நல்லது. காலை நேரம் உங்களுக்கு சலசலப்பாக இருக்கும், மாலை நேரம் கலகலப்பாக இருக்கும். நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். நண்பர்களுக்கு நீங்கள் நல்லது சொன்னாலும் அது தீயதாக தெரியலாம். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேரிடும். கடன் சுமை கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். ஆனால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 10:58க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திராஷ்டமம். எனவே அப்படி சந்திராஷ்டமமாக இருக்கின்ற பொழுது காலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும். ஆனால் மாலை நேரம் சலசலப்பாக இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. யாரையும் நம்பி எதுவும் செய்ய இயலாது. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம். பயணங்களால் அலத்தில் இருக்குமே தவிர ஆதாயம் இருக்காது. எனவே ஏதேனும் புது முயற்சி செய்ய நினைத்தால் நீங்கள் காலையிலேயே செய்துவிடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கின்ற நேரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த சனி பிரதோஷம் என்பதனாலே இன்றைக்கு நந்தியை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள். கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்கின்ற நாள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். வியாபார விரோதங்கள் அகலும். வீடு கட்டுவது வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். ஏழாம் இடத்திற்கே சந்திரன் இருக்கின்றார். காலை 10:58க்கு மேல் சந்திரன் அங்கு வருகின்றார். இருந்தாலும் அஷ்டமத்திலே சூரியன் இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். அஷ்டமத்தில் புதன் இருப்பது நன்மைதான். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் உடனடியாக பணத்தை வைத்துக் கொண்டு செய்ய இயலாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணப்புழக்கம் தானாகவே வந்து சேரும் நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானையும் நந்தீஸ்வரரையும் வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, நந்தி வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டுமானால் நந்தீஸ்வரை நீங்கள் வழிபட வேண்டும். குறிப்பாக சிவன் உமையவள் வழிபாடும் உங்களுக்கு தேவை. குருவின் பார்வை 2இல் இருப்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு சிக்கல்கள் தீர உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். அது மட்டுமல்ல, 5இலே சுக்கிரன் இருக்கின்றார். எனவே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். நீங்கள் எந்த இலக்கை அடைய நினைத்தீர்களோ அந்த இலக்கை அடையும் விதத்திலேயே கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றன. அஷ்டமத்தில் குரு இருப்பதால் அலைச்சல் ஒரு சில சமயங்கள் ஏற்படும். அதன் விளைவாக உடலில் ஆரோக்கிய தொல்லைகள் சிறிது உருவாகலாம். எனவே மாற்று மருத்துவம் உடல் நலத்தை சீராக்கும். இன்று நந்தி வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதனாலே நீங்கள் குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். மனக்கசப்புகள் மாறும். தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அதிலும் குறிப்பாக 6இலே சூரியன். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கலாம். அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பொதுவாக பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 6ஆம் இடத்திலே குரு, 5ஆம் இடத்திலே சூரியன். அதாவது பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் அஷ்டமாதிபதி. எனவே பிள்ளைகளால் சில விரயங்கள் ஏற்படலாம். அவர்கள் உங்களை மீறி எதுவும் செயல்கள் செய்யலாம். அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. நெறிப்படுத்திக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் அயல்நாட்டில் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நிலைமையை விசாரித்து அதை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்வது நல்லது. அதே நேரம் உங்களுக்கு 2இல் ராகு இருப்பதால் பொருளாதாரம் மிக நன்றாகவே இருக்கின்றது. என்ன இருந்தாலும் 2இல் சனி இருப்பதனாலே நீங்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டாம். ஏற்றமும் இறக்கமும் இருந்தாலும் தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிரிகளை அரவணைத்து செல்கின்ற நாள். இந்த இலாகா மாற்றங்கள் வரலாம். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். ராகுவை போல கொடுப்பதும் இல்லை என்பார்கள். எனவே கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாகும். மாலையில் பயணம் மகிழ்ச்சி தரும். சனி வழிபாடு சந்தோஷம் வழங்கும். பிரதோஷ வழிபாடு பெருமை சேர்க்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 10:58 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே ராசிக்குள் சந்திரன் இருக்கின்ற பொழுது சுக்கிரனோடு இணைந்து இருக்கின்றார். எனவே விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சிகளை நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். வியாபார விரோதங்கள் அகலும். பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். அதே நேரம் பெண்வெளி பிரச்சனைகளும் நல்ல முடிவுக்கு வரும். கேது 6இல் இருப்பதால் புதிய உத்தியோகத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் அது உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். அது கைகூடும். இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.